அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அது படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அப்போ அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட 7 மாதம் நிறைய பொருள் இழப்பு, மன இழப்பு. தனிப்பட்ட முறையில் சென்சார் மேலே கோவம் இருக்கா, இல்லை ஏதாவது மாறணும்னு ஒரு பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் நினைக்கிறீங்க? சென்சார் மேலே எப்படி நம்ம கோவம் பண்ண முடியும்? சென்சாரால் இது தனிப்பட்ட ஒரு சென்சார் நினச்சி இதை நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை சார். இப்போ சென்சார் பிரச்சனைன்றப்ப ஜனநாயகத்துக்காக தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பராசக்திக்கும் முன்னாடி நடிகருக்கு சென்சார் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சென்சாரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏன் படக்குழு, நீங்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி படக்குழுவும் சரி, ஏன் பொது வழியில் பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி எழுதி இல்லை. அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பரவிட்டே இருக்கு, இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கிளாரிட்டியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்ன பிரச்சனை? கிளாரிட்டியாக எவிடெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை போடலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன தேதியில் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்டர்நெட் போனால் நீங்கள் பார்க்கலாம். என்ன தேதியில் அவங்க படம் பார்த்தாங்க, இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 2-3 கால் பண்ணால் கிடச்சிரும் டேட்டாஸு. அப்புறம் என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றதும் எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்டாக தானே இருக்குது. இப்போ ஆமாம் ஆமாம் இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போது எவிடன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அதுக்கு தான் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. இப்போ ஆஃப் தி ரெக்கார்டாக ஒன்று நான் பேசுகிறேன், அப்போ எனக்கு அது எவிடன்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், ஒரு பெரிய ஒரு டெல்லி கவர்மெண்ட்டோடைய பவர்ஃபுல்லான இன்ஸ்டியூஷன் அது. அப்போ நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும்? நிறைய இருக்குது, பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் அது ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம பேச முடியும்? அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடக்கலைன்னா அது நம்ம கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி கொடுக்காத தப்பு அப்படின்னு கோர்ட்டு ஒத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடை வருது. தடை வந்த பிறகு சட்டத்தை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியல, நீதியை தாமதப்படுத்துறதுக்கும் அங்கே சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. பட் ஆனால் அதை எப்படி இதாக நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று புது ப்ரோமோவில் செக்ரட்டரியில் சொன்னது ஒரு சைக்கிள்லாம் வந்துருந்தது, அதுமாதிரி கோட் ஷூட் போட்டதெல்லாம் வந்துருந்தது. அந்த மாதிரி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் புதுசாக சேர்த்துருக்கோம் சார்? எலமெண்ட்ஸ்னால் சென்சார் மாறினதுனால அதில் கட்டான நிறைய விஷயங்கள் புதுசு தான் ஆட் ஆகிருக்கு. அதை அப்படியே மேஜர் சேஞ்சா அப்படின்னா மேஜர் சேஞ்ச் இல்லை, குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது. வெளியிலேருந்து பெருசாக கண்டென்ட் நம்ம உள்ள சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் நடக்கிற ஒரு சைகையை உள்ள படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அது படத்துக்குள்ள சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அது படத்தில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அப்போ அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் படத்தில் முக்கியமாக எல்லாரும் கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க, அது ஒரு கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது காரணமே இந்த படத்துக்கு தான் குற்றச்சாட்டு. உண்மையிலே அந்த கரூர் கூட்டம் அந்த இதெல்லாம் எடுத்துக்கீங்களா, வச்சுருக்கீங்களா? அந்த இதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கப்படுது? அது எல்லாம் அந்த மேட்டரில் எல்லாம் உங்கள் எல்லாருமேலே எனக்கு வருத்தம் இருக்குது. நான் எங்கே இருந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் எல்லாமே யூனிட்டே போனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏங்க இப்போ 4 பேர் ஃபோனை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிட போகுது. எங்கள் வீட்டு சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எவ்வளோ நீங்கள் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, இது எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னென்னா இது ஒரு ஸ்பெக்குலேஷன். அதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கலைன்றதும் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் அதில் எந்த உண்மையும் இல்லை. அது ஒரு நேர்மையற்ற ஒரு செயல், அறமற்ற ஒரு செயல். அந்த பொய் செய்தியை உருவாக்குனவர், பரப்புனவர், அதை கேரி பண்ணவங்க எல்லாருமே அது ஒரு அறமற்ற செயல் நான் நினைக்கிறேன். இல்லை, அதுதான் சொன்னேனே, இந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் திரும்ப வந்தில்லை. ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் கிடைக்கல, கேஸ் போட்டோம் கிடைக்கல, லீக் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய டவுன்ஃபால் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த எல்லா ஈவெண்ட்ஸ் அப்பையும் ப்ரொடியூசரும் ஹீரோவும் மொத்த யூனிட் கூடயும் நின்னாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ப்ரொடியூசர் கேவிஎன் சார் கால் பண்ணி ஹீரோ கிட்ட, சார் என்ன நடந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்ற ப்ராமிஸை அவர் டே 1 சென்சாரில் படம் ரிலீஸ் ஆகுது போய் கொடுத்துட்டாரு. அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் முன்னாடி உட்காந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஹீரோவை. என்ன வேணால் பண்ண முடியும்ல, என் காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்கலாம், உங்களால் தான் இது நடந்துருச்சுன்னு ப்ளேம் பண்ணலாம். அவர் அதை எதையுமே பண்ணல. லாஸ்ட் வரைக்கும் நான் நிற்கிறேன்னு சொன்னார்.
அவர் வந்து இத்தனைக்கும் நிறைய படித்தவர். அவர் லாயரு, சிஏ படிச்சிருக்காரு, என்னென்னமோ பிஸ்னஸ்லாம் படிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல நிறைய யோசிக்கிற, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவரு ஸ்ட்ராங்காக நின்னார். அதே மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோ, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோ, அவரும் ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதை கடக்கிறது ஈஸி தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.